யூத ராஜ்யத்தின் 3வது ராஜாவாகிய ஆசா 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இவன் இருதயத்தில் உத்தமமான ராஜா. தோப்பு விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாய் மாக்காளை ராஜாத்தியாய் இராதபடி தள்ளி போட்டான். விக்கிரகங்களையும் அருவருப்புகளையும் அகற்றினான். எத்தியோப்பியனாகிய சேரா விரோதமாக வந்தபோது, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று கர்த்தரை சார்ந்து கொண்டு அவர்களை முறியடித்தான். இவனுடைய 36ஆம் வருஷம் ஆட்சியில் இஸ்ரவேலின் ராஜா பாஷா இவனுக்கு விரோதமாய் வந்தபோது, இவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மனுஷபலத்தை நாடினான். அதனால் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா இவனை கடிந்து கொண்டது நிமித்தம் அவனை சிறைச்சாலையில் வைத்தான். பிறகு கால்களில் வியாதி கண்டு துன்புற்ற போது கர்த்தரை தேடாமல் பரிகாரையே தேடினான். விசுவாசத்தில் தொடங்கிய இவனுடைய வாழ்வு அவ்விசுவாசத்தில் முடிந்தது. விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய நம்முடைய தேவன் நம் உத்தமத்தில் நிலைநிற்க கிருபை தருவாராக.